இப்போது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது ரூட் ஆஃப் 40 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர் அதோட சிம்பிளிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போது இந்த மாதிரி இருக்கிற ஒரு நம்பர்ஸை வந்து இதை வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், இதை பின்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த ஃபார்மெட்டில் வந்து இது இருக்குது. ஸோ அது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அதை வந்து நம்ம இதை எப்படி எழுதிக்கிறோம், ஏ ப்ளஸ் பி, அதாவது இது ஏ இது பின்னு வச்சுக்கிறோம். அப்போது ஏ ப்ளஸ் இது பி, அது ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறோம். அடுத்து ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். ஸோ இதை வந்து இப்படி வந்து நம்ம மாற்றி எழுதியிருக்கிறோம். ரூட் ஆஃப் 40 + 24 இன்ட்டு 40 - 24 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூலை வச்சு நம்ம இது எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், ஆஸ் யூஷுவல் வந்து இது வந்து ப்ளஸில் இருக்கா. ஸோ வந்து அது வந்து நம்ம 40 + 24 கூட்டினா என்ன வருது, 64 வருது. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 40 - 24 இதை வந்து கழிக்கணும். கழிச்சா 16 வருது. இப்போ இந்த ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம், பெருக்கல் சிம்பிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து நம்ம பெருக்கல் சிம்பிள் போடுறோம். இந்த ரூட் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து இப்போ இது என்ன பண்ணுறோம், இந்த ரூட்டை வந்து தனித்தனியாக நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இப்போ ரூட் 64 இன்ட்டு ரூட் 16. அப்போ இந்த 64க்கு நம்ம வர்க்க மூலம் எடுத்தால் என்ன வரும், 8. அதாவது 8 × 8 64, 8 × 8 64. இந்த 16 வந்து அதுக்கு வர்க்க மூலம் எடுத்தோம்னா 4, அதாவது 4 × 4 = 16. ஸோ அதை வந்து நம்ம வெளியே எடுத்து வரும். எடுத்துட்டா என்னதான் அப்போ அந்த ரூட் வந்து போயிடும். ஸோ வந்து 8 × 4 அது 2 பேருக்கு என்ன வருது, 32 தான் ஆன்சர்.